டிடிஎஸ், நீங்கள் துக்ளக் வாசகர் குழுவிலேருந்து இப்போ நான் கொஞ்சம் விளக்கமாகவே பேசிட்டேன். நீங்கள் சொன்னது சரி, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் முதலமைச்சருடைய அனைத்து கட்சி கூட்டம் 63 கூட்டத்தில் 5 பேர் மட்டும் கலந்துக்கிடல. இதை எப்படி பார்க்குறீங்க? 5 பேர் மட்டும் கலந்துக்கல. அதில் நாம் தமிழர் கட்சி, வாழ்வுரிமை, அந்த புதிய தமிழகம், பிஜேபி அண்ட் இவங்க கலந்துக்கல. தமாக கலந்து, புதிய நீதி கட்சி. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. கலந்துக்கிட்டவங்க என்ன பேசியிருக்காங்கங்கிறது தான் அடிப்படையில் முக்கியம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அண்ணாமலை ஐயா கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் பதில் உரை அவருக்கு கொடுத்துருந்தாங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பணம் கொடுக்கறதில்லன்னு சொல்லி மத்திய அரசு பணம் கொடுக்கறதில்லன்னு ஒரு கதையை சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியும். 1,52,902 கோடி மட்டும்தான், லட்சம் கோடி மட்டும்தான் உங்களுக்கு மன்மோகன் ஐயா ஆட்சி, வெறும் கோடி மட்டும்தான் மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில் உங்களுக்கு வந்தது. ஆனால் 6,14,853 கோடி இந்த 10 ஆண்டுகளில் மட்டும், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கு. இதை தவிர 1,40,000 கோடிக்கான திட்டத்தை அமித்ஷா ஐயா பேசியிருக்காரு. அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மடைமாற்றுவதற்காகவும், மும்மொழியிலிருந்து மடைமாற்றுவதற்காகவும், மற்ற விஷயங்கள் பாலியல் விஷயத்துலேருந்து மடைமாற்றுவதற்காகவும் தான் இது நீங்கள் அடிப்படையில் பண்ணுறீங்க. அதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடந்த ஒரு பட்ஜெட்டில் மட்டும் தமிழ்நாட்டு பேரை சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. 2004லேருந்து 14 வரைக்கும் 5 முறை தமிழ்நாட்டினுடைய பேர் சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் 8,000 கோடி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த 11 வருஷத்தில் மட்டும் 1,68,585 கோடி ஒதுக்கீடாக மட்டும் வந்திருக்கு. அப்படிங்கிறத புரிந்துக்கோங்க. டிடிஎஸ் ஐயா நீங்கள் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் வேறு டிசென்ட் பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க. அது அரசியல். இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கும் இந்த மறுவரைக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நான் மறுவரைக்கு வரேன். வாங்க. இப்போ எப்படி நீங்கள் மக்கள்கிட்டேருந்து பணத்தை, மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒழுக்கமாக பணம் வரும்போது, பன்மடங்கு அதிகமாக பணம் வரும்போது ஒரு பொய்யை திரும்ப சொல்கிறீங்களோ, சரி, அந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கிட்டீங்க. சரி, 543 இருந்தால் 8 குறையும். ஆமாம். 848 இருந்தால் எனக்கு கூடும். ஆனால் உத்தரப்பிரதேஷ்க்கு கூடுகின்ற அளவுக்கு எங்கிட்ட கூடாது. 22 கூடாது, 13 கூடும். ஏதோ ஒன்று கூடும். நான் என்ன சொல்கிறேன், அப்படி பார்த்த உடனே எனக்கு வேற கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. 60 வருடத்துக்கு ஒரு முறை சுனாமி வருமா? 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்துதா? அடுத்த 42வது வருடத்தில் இன்னொரு சுனாமி வரும். அப்போது 2,14,000 கோடி நஷ்டம் வரும். அப்போ எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு திணறிடுச்சு. ஐயோ, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? ஐயா, ஐயா இப்படியெல்லாம் யோசிக்கணும். பாஜக ஒரு விஷயம் செய்யணும், முடிவு எடுத்துட்டா மாற்ற முடியாது. நீங்கள் சொல்லுங்களேன். அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்லுங்க. மாத்தி சொல்லுங்க. இல்ல, இப்போ நிதிஷ்குமார் 2 முறை வெளில போயிட்டு வந்தாரா? அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய ஆட்சியை காப்பாற்றுறோமா? லாபம் தானே. ஆட்சியை காப்பாற்றுறோமா? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஆட்சியையோ அல்லது அவங்களுடைய இதையோ நம்ம குறைச்சிருக்கோமா? பண்ணலை. இப்போ அவர் உரிமை போராட்டம்ங்கிற வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இவங்களுடைய யூஸ்வலே உங்களுக்கு தெரியும், டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆதி காலத்திலிருந்து மொழி போராட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மாநில சுயாட்சின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. இது பொதுவாகவே அந்த வேலையை செய்வாங்க. இப்போ அந்த மொழி போரை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஐயா, இப்போ உங்கள்கிட்ட நான் வரேன். இப்போ ஐயாட்ட கேட்டு வரேன். இப்போ தமிழ்நாட்டிற்கு பிரதிநிதித்துவம் குறையிறது, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் சரின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 400 சில்ட்ரனா கான்ஸ்டபிளாக அப்படியே இருக்கும். அது மாறவே செய்யாது. ஒக்லஹாமாவாக இருந்தாலும் சரி, டெக்ஸஸாக இருந்தாலும் சரி, நியூ ஜெர்சியாக இருந்தாலும் சரி, நியூயார்க்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மாஸ்டர் எதுனாலும் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். அதான் ஈக்குவல் ரைட்டு, ஈக்குவல் ப்ரொஃபஷன். நான் இப்போ தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதி எடுத்துக்கோங்க. 3 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற வாக்கு இருக்கிற தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ, 4.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற தொகுதிக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏ. இது சரின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவில் கேட்குறேன்? இப்போ தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதி மாற்ற ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாடு இயல்பாக தானே இயங்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் கரெக்டாக காசெல்லாம் கொடுத்து ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் இருக்கிற தொகுதியெல்லாம் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிடுவோம். நீங்கள் 4.5 லட்சம் 5 லட்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் ஒரு ஓரமாக கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் மேலே வருவீங்க. இதில் அடுத்த கத்தி எங்கே தெரியுமா? ஒரு தலையில் ஒரு கத்தி இருக்குன்னார். ஆக்சுவலாக அரடி ஸ்கேல் தான் இருக்குது. அதாவது அளக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அளக்கணும், அவ்வளோதான் இருக்குது. ஒரு கத்தி இருக்குன்ட்டார். பரவாயில்ல. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா?
இந்த 4 லட்சம் 4.5 லட்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் 82% வாக்குகள் பதிவாகும். ஆமா. இந்த 2 லட்சம் ஒரு 3 லட்சம் இருக்கிற தொகுதியில் 60% வாக்குகள் பதிவாகும். குறைவான வாக்குப்பதிவு ஆனால் ஒரு எம்எல்ஏ, குறைவான மக்களை திருப்திப்படுத்தினா போறோம் ஆனால் ஒரு எம்எல்ஏ. இப்படி பேசிக்கிட்டே போனா ஏதாவது ஒரு இடத்துல அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் என்ன அப்ப சொல்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அரசு சொல்லல, நிச்சயமாக இந்த மாற்றம் தேவைதான். வட இந்தியாவில் உயர்வதை தவிர்க்க முடியாது. இவங்களே ஒட்டுக்கொண்டது வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எப்படி? 25 வருடத்துக்கு தள்ளி நம்ம அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருவோம். 2001 வரைக்கும் 2001 சொன்னாங்க. 2001 வாக்குப்படி அதை முடிவெடுக்கணும்னு அந்த ஆட்சியில தான் முடிவாச்சு. ஆமா, 2001 தான் அப்போ 25 வருஷம் இப்போ வந்துருச்சு 26. இப்போ அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு 30 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. அது இன்னைக்கு இப்ப சிஎம் சொல்றாரு, இன்னும் 30 ஆண்டுகள்னு பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கணுங்க. ஆமா, இல்லைங்க, இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு நீங்க தள்ளி போடுங்க இந்த டீலிமிட்டேஷனை. ஏன்னா நான் இப்பதான் மக்கள் எல்லாம் வந்து 16 பெற்று தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. பாவம் 16 பெற்று பெருவாழ்வாழுங்க தவறா புரிஞ்சுட்டாரு. பெற்றுக்க சொல்லியிருக்கேன், அவங்க 1 2 3 4 பெற்றுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். என்ன கணக்கு இது? ஒரு நாட்டினுடைய நல்லதை செய்யறதுக்கு 30 வருஷத்துக்கு இதை திரும்பி தள்ளி போடுங்கன்னா தள்ளி போடுறதுனால என்ன லாபம் வரும்? அப்படி இருங்க. இன்னொன்று ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. 36 39 எம்பி 38 எம்பி அனுப்புறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய யூஸ்வலான ஒரு மெத்தடு. 38-0 கொடுக்கும். 2009க்கு அப்புறம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அங்கே போய் பேசுறது 5 பேர் தானே. 6வது பேர் பேசுறதை பற்றி நீங்கள் எங்கேயாவது சொல்லுங்க. நான் ஆனால் 6வது பேர் பேசுறது தமிழ் நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல. நான் இன்னைக்கு டிஎம்கேக்கு பெர்மனண்டா எம்பி தான் பேசுவாங்க, நாளைக்கு பாஜக எம்பிக்கள் போவான், நாளைக்கு காங்கிரஸ் போவோம், நாளைக்கு அதிமுக போவோம். இது வரைக்கும் போய் 5 பேர் தான் பேசினா அப்படி நம்ம பார்க்க முடியாது. இது மாநிலத்தினுடைய உரிமை. இது வரைக்கும் போயிருக்கிறவங்க அவங்க தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசினா பரவாயில்ல. ஆஸ்திரேலியாவில் அந்த முடிவு எடுக்கணும், ஆம்ஸ்டர்டாமில் இந்த முடிவு எடுக்கணும்னு தான் பேசுறாங்க. ஐயா உன் தொகுதியை பற்றியாவது பேசுங்க அப்படின்னு சொல்றோம். நியாயமான கருத்து. அது நீங்க சொல்ற ஒரு கேள்வி, திரு டிடிஎஸ்க்கும் ஒரு கேள்வி, ராமனுக்கும் கேள்வி, பொது கேள்வி. தேர்தல் கமிஷன் ஆணையாளர் நியமிக்கும் போது ஒருவர் பிரதமர் இருப்பார், மற்றவர் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், 3ஆம் ஓவர் உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும். அதே குவாஷ் பண்ணாங்க இல்லையா? எப்போ வந்து சட்டத்துல எப்போ வந்துச்சு? அம்பேத்கர் எழுதினாரா? இல்லையே, நடுவுல எழுதினது நீதிமன்றம் சொல்லிச்சு வேண்டாம். அப்படி வைக்கிறது அம்பேத்கர் எழுதின சட்டத்திலே அது இருந்தது. ஐயா நல்ல கேளுங்க. ஒன்னு பாஜக சார்பில், ஒன்னு காங்கிரஸ் சார்பில், ஒன்னு இன்னொன்னு யார் வைக்கணும்? இன்னொன்னு நீதிமன்ற சார்பில் வைக்கணும்னு அவங்க சொல்லிட்டு நீதிமன்றம் தான் வைக்கணும். சொல்லிட்டு அதே தீர்ப்புல எப்படி பார்லிமெண்ட்ல இருந்து சட்ட அமைச்சரை கொண்டு வச்சிருக்கீங்க? அதே தீர்ப்புல என்ன சொன்னாங்க, இது பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணணும்னு. நாங்க பாராளுமன்றம் 3வது ஒரு ஆளை வைக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. பாராளுமன்றத்துல இருக்கிற தனி மெஜாரிட்டியை வச்சு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தீங்க நீங்க. எங்க மெஜாரிட்டி அப்படித்தான் இதையும் கொண்டு வர போகிறீர்கள் என்று தமிழ்நாடு பயப்படுவது. இது திமுக பிரச்சனை இல்ல. மெஜாரிட்டிங்கிறது பிளாட்ஃபார்ம் மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி வந்ததுங்க மெஜாரிட்டி. எதிர்க்கட்சிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுல தோழர் தொல் திருமாவளவன் வலிமையாக வைக்கிறார், அமெரிக்காவுடைய சிஸ்டத்தை கொண்டு வரணுண்டு. பொதுவாக இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் பாஜகவின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு நீண்டகால திட்டம், ஒற்றை ஆட்சி, ஒற்றை முறை, ஒற்றை சித்தாந்தம். அதற்கான வாய்ப்புகளை நோக்கி பாஜக மெல்ல மெல்ல நகர்கிறது. ஆனாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. இதுதான் அவர்களுடைய அல்டிமேட் கோல். சார், அவர் கேள்வியிலே பதில் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா மாதிரி ஜனாதிபதி ஆட்சின்னு கொண்டு வந்துருவாங்க, பாராளுமன்றமே இருக்காது, எதிர்கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் தான் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவை பார்த்து பண்ணுங்கங்கிறாரு. என்னன்னு சொல்லணும்? இன்டர்வல் வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் வேறு படத்தை பார்க்கணுமா? ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுங்கள். அமெரிக்காவை ஃபாலோ பண்ணணும்னா ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துடலாமா? என்னுடைய நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. என் நாட்டு பாரம்பரியம் எனக்கு சொல்லும். இல்லை ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் பீயிங் மேடு. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாகவத்தும் உள்பட மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு நாடு இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இஸ்லாமிய நாடுகள் எத்தனையோ இருக்குது, பில்லியன் கணக்கில் மக்கள் இருக்காங்க. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கக்கூடாதா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நாடு இருக்கு, யூதன் தனக்கு நாட்டுக்கு பயன்படுறானே. அப்போ ஹிந்துக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லுங்கள், சப்ப கட்டாதீங்க. அது சரியான முடிவு தானா? அதை நோக்கித்தான் பாஜக பயணிக்குமா? பயணிப்பதா நியாயமா? இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு நேபாள் இருந்ததுங்க. ஆமாம், பாஸ்ட் டென்ஸ். அது எப்படி சித்திரவதையாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது முக்கியம் இல்லைங்க. இப்போ அது மாதிரி வரக்கூடாதுங்கிறீங்க. அப்படி மத வழி ஆட்சி நாடே இருக்கக்கூடாதுங்க. மதன்ற ஒரு விஷயம் அதுக்கு பதில் அவர் கொடுத்துட்டாரு. பிஜேபி வெற்றி பெற்றாலும் மதவெறி ஆட்சி நடக்காது. இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு எங்கேயாவது எப்போ எங்க கிடைச்சாலும் போங்க. இப்போ அடுத்ததுல இருந்து இங்கேயும் நிறைய நடத்துவாங்க. எங்கேயாவது மதம் என்கின்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறதான்னு பாருங்க. வழிபாட்டு முறைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படி வழிபடுறீங்க, அவர் அப்படி வழிபடுறார், நான் இப்படி
இப்படி வழிபடுறேன்னு சொல்லுமே. ஆனா ஒண்ணு, ஆர்எஸ்எஸ் உடைய கோர நிறைய படிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப நிறைய பேருக்கும் தெரியாத விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸில் பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார். இங்க பாருங்க, நானே அது சரியா இல்லைங்க, நானே சரியா இல்லைங்க, அகம் பிரம்மாஸ்மியை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. நீங்க கடவுளை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. என்னுடைய கடவுளை நீங்கள் நிந்தித்தால் தான் பிரச்சனை, உங்க கடவுளை நான் நிந்தித்தால் தான் பிரச்சனை. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவர் என்ன சொன்னாரு, நிதி பகிர்வில் பிரச்சனை வரும். இந்திரா காந்தி அம்மா இருக்கிற வரைக்கும் 15% பாப்புலேஷனுக்காக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த வித்தியாசம். ஆனால் பிஜேபி வந்ததுக்கப்புறம் 12.5% டெமோகிராஃபியை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் எப்படி உங்கள் நாட்டை நடத்துகிறீர்கள், எப்படி அந்த இன்கம் கேப்பை குறைக்கிறீங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒரு 12.5% உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ தான் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தென் மாநிலத்திலேருந்து யாருமே பிரதமராக முடியாது. மூப்பனார் ஆயிருப்பார், யார் பிடிச்சி இழுத்தாங்கங்கிறது வரலாறு. இப்போ கேள்வி என்னன்னா, தென் மாநிலத்திலேருந்து ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும், பிரதமர் ஆகணும்னா பிஜேபியில் இருந்தால் தான் முடியும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் வராது. இங்கே பிஜேபியால் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன சொல்ல வரீங்க, 129 தான் இருக்குது தென்னகத்தில் அப்படின்றீங்க. அந்த 129லையும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன தேர்தலையும் அப்படித்தான். ஸோ அதனால பிஜேபி இதுக்கு பயந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்குல்ல. 543ல் 200ல் போட்டி போட்டு தோர்த்து 4 தேர்தல்களாக தோர்த்து 343ல் வெற்றி பெற்று தான் அது மேலே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ராகுல் காந்தி ஐயாவுக்கு என்ன சொல்லணும், நல்ல வாய்ப்பு ராகுல் காந்தி ஐயா. வடகிழக்கு மேற்கு மாநிலங்களில் நிறைய சீட்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எப்படியாவது போட்டி போட்டு 99 எப்படியாவது 100 ஆக்கி 120 ஆக்கி 240க்கு வாங்கன்னு அவரை சொல்றதை விட்டுட்டு என்ன பாதிக்கும்னா, வடக்குல வேற கட்சிகள் இல்லையா, வேற இடத்துல இருந்து வர முடியாதா, இந்தி கூட்டணியில பினான்ஸ் தான் அதாவது இது வந்து precious valuable point. ஆமா, இத உங்கள்ட்ட அவங்கள வச்சிட்டு நீங்க ஒரு நிமிஷம்ங்க, அவர் கேட்குற கேள்வி சரிதானே. நீங்க தென் மாநிலங்கள்ல எந்த ஊர்ல இருந்தீங்க? கேரளாவில் என்னது, எந்த ஊர்? வயநாடு. ஏன் வடநாட்டில் நீங்க ஜெயிக்க கூடாது? அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஒரு வரி சேர்த்துட்டுமா, ஒரே ஒரு வரி சேர்த்துறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கேள்விக்கு வலு சேர்க்கறதுக்கு தான் சொல்றேன். இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, 71ல் ஒரு தவறு நடந்தது, நான் திரும்ப சொல்றேன், அப்படி எதுவும் இல்லை, 71 படி போங்கன்னு சொல்றீங்க இல்லையா. தென் மாநிலங்களில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டிருந்தது, நான் சொல்றது அந்த பீரியட்ல. அதனால தென் மாநிலங்களை ஈஸியா பண்ணிட்டு உத்தரப்பிரதேசில் வெற்றி பெற்று கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேஷ் கை வச்சுட்டு மற்ற எல்லா இடத்தையும் சதிச்சது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா எல்லாத்தையும் சதிச்சது. அவங்க பண்ண தப்ப நாம பண்ணுவோம்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லல. அவர் சொல்றது இந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அவநம்பிக்கையின் உச்சபட்சம் தான் இது போன்ற விவகாரங்கள். ஆமா, பாஜக இல்ல, பாஜக இல்ல, அவநம்பிக்கையின் இல்ல, பாஜக உச்சபட்சம் இல்ல. சரி சந்திரசேகர் விடுங்க, இதுக்கு பாஜகவுடைய ஒரு உள்திட்டம் இருக்கலாம், அரசியல், அது தப்பு இல்லை. ஆனா நீங்க ஒரு நிமிஷம் 81வது கான்ஸ்டிடியூஷன் படி 1976ல் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு, அது சட்டப்பிரகமானது. பாஜக தங்களுக்கு வாய்ப்பா நாங்க வெற்றி பெறுவதற்கு நல்லதா இருக்குன்னு செய்யலாம், அதைத்தான் உள்நோக்கம் சொல்றது. இப்ப நீங்க ஏன் ஒரு அவநம்பிக்கை தொடர்றீங்க? வட இந்தியாவில ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அவர் கூட சொன்னார், நீங்க காங்கிரஸ் மக்களிடம் இல்ல, நீங்க நாங்களே கிடையாதுங்க, இது கட்சி ரீதியாவே கிடையாது, ஒரு மாநில ரீதியாகங்க. இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெற ஜனநாயகம். கரெக்ட். இதுல இந்த கூட்டாட்சியே சிதைக்கப்படுதுன்றது தானே ஒரு இப்பவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதெல்லாம் முன்னாடி சொல்லிருக்காங்க அந்த காலத்துல. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து கொண்டிருக்கும் நேரத்துல நீங்க அதுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு இது செய்யக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய முடிவு. நீங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டி, அதாவது என்ன சொல்றாரு, மெஜாரிட்டி அடிப்படையில தான் தீர்மானம் பண்றோம், மெஜாரிட்டி மக்கள் தீர்ப்புல தான் வந்திருக்கோம், அதனால செயல்படலாம்னு நினைக்கிறாரு. அது கிடையாது. 2 எம்பிக்கள் எதிர்க்கட்சியில இருந்தா கூட அதற்கும் மரியாதை கொடுக்கணும். நீங்க இதுன்றது பாராளுமன்றம் என்பது 2 எம்பிக்கள் 200 எம்பிக்கள்ன்றது எண்ணிக்கை கிடையாது. அந்த எதிர்க்கட்சிகளுக்கு இன்றைக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க எத்தனை சதவீத வாக்குகளோட நீங்க வந்திருக்கீங்க அப்படி பாத்தீங்கன்னா சதவீத அடிப்படையில் பேசலாமா? அது அந்த சதவீதம் அப்படி இந்தியாவில் அந்த முறை இல்ல. ஜெர்மனில அந்த முறை இருக்கு, ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எதிர்க்கட்சியை மதிக்க வேண்டும். நீங்க மொழி பற்றி பேசிட்டு இருந்தோம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுல சொல்லிடுறேன். நீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிடுறேன். பாஜகவிற்கும் காங்கிரஸுக்குமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதற்கும் உள்ள வித்தியாசம். மொழி பிரச்சனை வந்த பொழுது, இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கு ஒரு பெரிய வலுவான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது 59ல் நேரு 1959ல் பாராளுமன்றத்தில் உறுதியளிக்கிறார். நேரு எழுந்திரிச்சு உறுதியளிக்கிறார், இல்லை இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரை திருமொழி கொள்கை தொடரும் சொல்றாரு. சரி, 59 முடிஞ்சு. ஆனா 61 மறுபடியும்
அந்த பிரச்சனை எழுந்த பொழுது ராஜேந்திர பிரசாத் தமிழகத்துக்கு விசிட் பண்றாரு, திமுக கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவிக்கிறாங்க. உடனே அங்க 2 MP தான் திமுக, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இருந்தது 2 MPக்கள். ஆனால் 1961 கடிதம் மூலமாக உறுதிமொழி அளிக்கிறார் நேரு அவர்கள். கடிதம் மூலமாக உறுதிமொழி அளிக்கிறார், நான் இதற்காக உறுதி தருகிறேன், இந்தி பேசாத மாநிலங்கள் தமிழகத்திற்கு விலக்கு உண்டு, இருமொழி கொள்கை தொடரும்னு உறுதி அளிக்கிறார். அடுத்தது அது மட்டுமல்ல, அதே இது 1967 அந்த ஆட்சி மொழிகள் சட்டத்துல இந்திரா காந்தி அவர்கள் திருத்தமே செய்யறாங்க. இன்னைக்கு அரசியல் சட்டத்திலேயே நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு இருமொழி கொள்கைக்கு நம்ம தமிழ்நாட்டில். அது தெரியுமா? இதெல்லாம் கொடுத்தது உறுதிமொழி 2 MP உள்ள ஒரு கட்சிக்கு கொடுத்தது, 200 MP வச்சுக்கிட்டு போராடல. ஆனால் இது இவர்கள் நினைப்பதெல்லாம் ஐயா நம்ம கேக்குறாங்க. சந்திரசேகர் ஐயா பேசுனதுல எனக்கு 2 பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்திய திணிச்சது காங்கிரஸ், அந்த டைம்ல நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இப்பயும் இந்தி திணிக்கப்படல, 3வது மொழியா தான் படிக்க சொல்றோம், தாய்மொழியா தானே படிக்க சொல்றோம். எங்க இந்திய திணிக்கிறோம்? நீங்க அது சாய்ஸ் நீங்க சொல்றதே தவறுங்க. நான் சொல்றது, நீங்க இந்தியாவுல உள்ள 22 மொழி இருக்குன்னு சொல்றீங்க, ஆட்சி மொழி எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்னு சொல்றீங்க. இல்ல அங்க ஆனா நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. ஆனா 16 மொழியோ 12 மொழியோ சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அந்த இதுல புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல இந்தி பண்டிட் நியமனத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. மத்த மொழிக்கெல்லாம் ஏன் ஒதுக்கல? நீங்க 16 மொழிக்கு ஒதுக்குங்க. ஒதுக்கி அத்தனை ஒடியா மொழிக்கெல்லாம் இங்க போடுவீங்களா? இங்க ஒரு கல்வி இருக்கிறது, துளூருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல 50 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தர் மலையாளம் கேக்குறாரு, ஒருத்தர் ஒடியா கேக்குறாரு, ஒருத்தர் ராஜஸ்தானி கேக்குறாரு. பண்ணுவீங்களா? இல்ல கேட்க மாட்டாங்க. கேட்டா கொடுக்கணும் இல்லையா? ஐயா டிடிஎஸ் இப்போ ஒரு புள்ள சொல்லுது, இப்ப சென்னை KK நகர் அசோக் நகர்ல நில்லுங்க, ஹிந்தி பண்டிட்டு மலை போல குவிஞ்சிருக்கிறாங்க. நான் காஷ்மீரி அந்த மொழி இருக்கா, அந்த 22 அட்டில் எங்க இருந்து நீங்க டீச்சர் கொடுப்பீங்க? அதுதான் உங்களுடைய திட்டம். எங்க இருந்து கொடுப்பீங்க? ஐயா நம்ம சொல்றாங்க அம்மட்டன் பையன் அம்மட்டன் ஆகலாமான்னு ஒரு கருத்து முதல்ல சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அந்த மாதிரி இல்ல, அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் திரும்ப சொல்றேன். அந்த மாதிரி நம்ம சாதி மென்ஷனே பண்ண கூடாது. பாருங்க சார், ஒரு நிமிஷம் சொன்னது இல்ல, நீங்க சொல்றது நாளைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. எப்பொழுதுமே நம்ம அந்த அப்படி சொல்லிட்டு அவங்க பையன் மட்டும் அரசியல்வாதி ஆனாங்கிறதுக்காக சொல்றேன். கேள்வி என்னன்னா, பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கு தான் 3வது மொழியை பிரதானமா சொல்றோம். ஒரே ஒரு அதுக்கு நீங்க இன்னைக்கு ஓசூர் போங்க, பார்டர் ஸ்டேட் கர்நாடகா, அங்க எல்லாம் சொல்லி சாதாரணமா பண்ணல. அங்க கன்னடம் படிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல, எல்லாரும் கன்னடம் தெரியும், படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உயர்நிலை பள்ளி, இந்த பக்கம் சித்தூர் பக்கம் தெலுங்கு படிச்சிட்டு இருக்காங்க, தெரியும். எல்லா இடங்கள்லயும் கேரளாவுல நம்ம பாடசாலை இந்த பக்கத்துல தாண்டி பார்டர் எடுத்தீங்கன்னா மலையாளம் படிச்சிட்டு இருக்காங்க, மலையாளம் தெரியும். இல்ல சார், தப்பா சொல்றீங்க. கான்வென்ட்லயா அரசு உயர்நிலை பள்ளியா? எனக்கு விளக்கம் கொடுங்க. கான்வென்ட்ல படிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, அவங்க எல்லா இடத்துலயும் கான்வென்ட் கொண்டு வருவாங்க. சார் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு வரி மட்டும் தான் சார். இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேழ்கிறதுன்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு சார். நானும் அப்புறம் எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார். எனக்கு ஒரு கேள்வி வந்தது சார். இந்தியாவிலேயே 6 GDP அதிகமா வர்ற மாநிலம் எதுன்னு கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அதுல இருக்குது, கர்நாடகா அதுல இருக்கு, தெலுங்கானா அதுல இருக்கு, மகாராஷ்டிரா அதுல இருக்கு. வடக்கு எங்க சார் வாழ்ந்தது, தெற்கு எங்க சார் தேஞ்சது? அததான் இங்க இந்த ஜிடிபி எடுத்து நீங்க அங்க கொடுத்துறீங்கங்கறாங்க. அதுக்கு தான் எங்க தாத்தா அப்பா காலத்துல உங்க ஐயா இருங்க. ஐயா டிடிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, தெற்கு தானே எல்லாம் சிறப்பா இருக்கு, ஆனா நீங்க பட்ஜெட்டே பீகாருக்கு போட்டுட்டீங்களே எங்கள்ட்ட இருந்து எடுத்து. அப்படின்னு பீகாருக்கு எங்க சார் போட்டீங்க? தாத்தா காலத்துல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேழ்கிறதுங்கிறது 4 முறை புத்தம் புதிய காப்பியில ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா? ஆனா அது பொய்ங்கிறதுக்காக சொல்ல, நீங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் வேலை இல்ல திண்டாட்டம் அங்க எவ்வளவு இருக்கு எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு கோடி பேர் இங்க வர்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். பானிபூரி வைக்க யூபி இல்ல சார், பானிபூரி வக்கீல் தான ஜாமீன் வாங்கி கொடுக்கறாரு. நம்ம மூலமா ஜாமீன் வாங்கி கொடுக்கறாரு. இன்னொருத்தர் ஏமாத்தல. பானிபூரி விக்கிற தொழில் சார். அதுதான் சார் பானிபூரி. உங்களுக்கு ஜாமீன் எம்ப்ளாய்மென்ட் இல்லாம தான வர்றான். இல்லீங்க நான் சொல்றேன். உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பானிபூரி வக்கீல் தாங்க. அதனால அப்புறம் பேசிப்போம். யூபில பிப்ரவரி 2021 யூபில 5997 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் சார். 25 பிப்ரவரியில அது 9155 கோடியா மாறுது. பர்சன்டேஜ் பாத்துக்கோங்க. தமிழ்நாடு 4000 கோடி கூடி இருக்குன்னா யூபி வளர்றதுக்கும் தமிழ்நாடை விட யூபில
வணிகத்துறையினுடைய GST collection அதிகரிக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல சார் பிப்ரவரி 2021ல 7579 கோடியா இருந்தது, இப்ப 10,600 கோடியா உயர்ந்திருக்கு. அதாவது 25% உயர்ந்திருக்கு. வேற விபி எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பினான்ஸ் பிரிவுன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் உற்பத்தி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 மாவட்டங்கள் உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள், மீதி இருக்கக்கூடிய 30 வந்து அதை வாங்குகின்ற விதத்தில் உயர்ந்திருக்கிற மாவட்டங்கள். அப்படிதான் தமிழ்நாடு பிழைக்குது. அந்த மாதிரி இந்தியாவில் 6 மாநிலங்கள் வந்து உற்பத்தியை கொடுக்கின்ற மாநிலங்கள். ஆனால் மீதி இருக்கிற 22 பிளஸ் யூனியன் டெரிட்டரி அதை வாங்குவதன் மூலமாக அதை வந்து சமப்படுத்துது. ஒரு நிமிஷம், என்ன அர்த்தம் ஐயா? வருவாயில ஏழைகளுக்கு, சவலை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதுதான் இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டலான கோர் பேஸ்னா, இந்த டீலிமிட்டேஷன்ல அதே மாதிரி கொடுக்கணும்ல சார்? டீலிமிட்டேஷன்ல ஒரு நீதி வேணும்ல? நான் சொல்லட்டுமா? ஏழை மாநிலம் பணக்கார மாநிலம் நீங்க வகுத்து சொல்லுங்க, அப்ப நான் அதை பண்ணி தரேன். பிரச்சனை அது இல்லையே. இல்லைங்க, ஏழைகளுக்கு கொடுக்கத்தானே செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். ஏழைக்கு நான் வந்து மும்மொழிக்கு மட்டும்தான் சார் நான் அதை சொன்னேன், வேற எதுக்கும் சொல்லல. ஏன் தெரியுமா? ஏழை உயரணும்ங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் ஒண்ணுதான் சார், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சா நாளைக்கு நான் பணக்காரன், இன்னி வரைக்கும் நான் மிடில் கிளாஸ், இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஆனா உயர்த்தணும்னு சொன்னா அவர்களுக்கு தான் 3வது மொழி கொடுக்கணுமே ஒழிய, இந்தி பிரசா சபா இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு அப்படின்னு, இது கான்வென்ட் இருக்கு அப்படின்னு கதை விடக்கூடாது. குறைந்தபட்சம் எல்லா ஒரே வரி எல்லா கான்வென்ட்லயும் 25% ஏழைகளை சேர்க்கணும்னு சொல்லி கபில் சிபில் தானே சொன்னாரு, அதை நடைமுறைப்படுத்துங்க. கரெக்ட் சார். இருங்க சார், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். அப்ப இடபிள்யூஎஸ்ல ஏன் வந்து எல்லாரையும் சேர்க்கல? அரிய வகை ஏழைகளுக்கு மட்டும் சேர்த்திருக்காங்க சார். 69 கொடுத்தது போக மீதி இருக்கிறதுல 10% வந்து எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்திருக்கோம் சார். 69 போக மீதி 10. 69 பத்தி நீங்க பேசாதீங்க சார். 10% ஏழையில எல்லாரும் இருக்காங்களே, இந்துக்கள், இஸ்லாத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்காங்களே. அன்ரிசர்வ்ல உள்ளவங்க தவிர்த்து மட்டும் தான் இருக்காங்க அங்க. யாரு? ஆமா, 69 இல்லாதவங்க இருப்பாங்க. ஏழை இங்க இருக்காங்க, இந்த காசு உள்ளவங்க எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு நான் ஒன்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது. 69ல உள்குத்து வச்சிட்டு இந்த 69 10% ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லட்டுமா? உள்குத்து வெளிக்குத்து பெரிய குத்தா இருக்கு. 69 ஒரே வரி அவர் தப்பா சொல்லிட்டாரு. இல்ல 69ல 10% ஏழைகளுக்கு தான் கொண்டு வரட்டுமா? சரி, ஏத்துப்பீங்களா? நீங்க அந்த 10% இடபிள்யூஎஸ் கொடுத்த செய்தில எல்லா ஏழைகளுக்கும் சொல்லுங்க. நான் கொடுத்தத எல்லா ஏழைக்கும் தானே சார்? இல்ல சார், கொஞ்சம் யாருக்கு மறுக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு தானே சார் கொடுக்கணும். யார் 100%ல 10% அவங்களால அந்த ஆதிக்கம் இருக்கறனால சார் அங்க 69ல 10% ஒத்துக்கோங்க. 69 வந்ததும் அந்த 10% இதுல உள்ளவங்க ஆதிக்கம் பண்றதுனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 35 ஜட்ஜ்ல இருக்காங்க. தேர்தல் வருகிறது, ஆட்சியை பிடிக்க வேண்டும். இது தப்பா இருக்கு சார், வேணாம் சார். இது திமுக எதிர்ப்பு போராட்டம் ஈவே ராமசாமி ஐயா சொன்னது ஆரம்பத்திலேயே 4 காலி பயிர்களை சொல்லியிருந்தா போராட்டம் பெரிதாகி ஈவே ராமசாமி ஐயா சொன்னது.